உபவாகமும் 7வது அதிகாரம் 13வது வசனம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனிகளையும் உன் நிலத்தின் கனிகளாகிய தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகள் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். எதை ஆஸ்வதிப்பாரு? எல்லாத்தையுமே ஆஸ்வதிக்கிறேன்னு சொல்றாரு. உன் மிருக ஜீவன் ஆஸ்வதிப்பாரு, மாடுகள் ஆஸ்வதிப்பாரு, ஆடுகள் ஆஸ்வதிப்பேன்னு சொல்றாரு, திராட்சை ரசத்தை ஆஸ்வதிப்பாரு, நிலத்தின் கனிகளை ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு, உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பேன்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு ஒரு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த ஆணையை அவர் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அப்ப அந்த ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆணையிட்டதை நமக்கு நாட்கள் கொடுக்கும்படிக்கு, அதை பெருக்க பண்ணும்படிக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் எப்படி அதை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், அவர் முதலாவது சொல்ற உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. அப்ப அவர் நம்ம மேல அன்பு வச்சது, அதனாலதான் நம்மளை அவர் ஆஸ்வதிக்கிறார். நம்ம மேல அவர் அன்பு வைக்கலன்னு சொன்னா அவர் நம்மளை நிச்சயம் ஆஸ்வதிக்க மாட்டார். அப்போ நம்ம யாரா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாமளும் கூட அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும், அன்பு வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாரிடத்துல? தேவனிடத்துல முதல் நாம் அன்பு வைக்க வேண்டும். முதலிடம் நாம் அன்பு வைக்கும் போது தேவனிடத்துல தான் முதலிடமா இருக்க வேண்டும். மற்றதுதான் தாய் தகப்பன், அப்புறம் சகோதரன் சகோதரிகள், அப்புறம் உறவுகள் என்பது ஒரு பிரியமானவர்களே, உறவுகள் என்ற வாரி பூசிக்கிறது கிடையாது. சொந்தம் பார்த்தாங்கன்னா அப்படியே கண்ட உடனே வாரி என்ன செய்யக்கூடாது, பூசிக்க கூடாது. ஒரு லிமிட் இருக்கணும். அன்பு வைக்க வேண்டியதான், ஒரு லிமிட்டோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, எல்லையை தாண்டக்கூடாது. ஏய், இந்த ரோட்டை தாண்டினா, இந்த கோட்டை போட்டா இந்த எல்லையை தாண்டி நீயும் வரக்கூடாது, அந்த எல்லையை தாண்டி என்ன செய்யக்கூடாது, நான் வரமாட்டேன். அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும், ஜீவம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியம் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பு. நாம் பிரியமானவர்களே எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், அவர் நம்மிடத்தில் அன்பு கூறணும். அவர் அன்பு வைத்தபடினால்தான் நம்மளை ஆஸ்வதிக்கிறார். அப்போ தேவன் எப்படி ஆஸ்வதிக்கிறார்? அவர் நம்மிடத்தில் அன்பு வைத்து நம்மளை ஆஸ்வதிக்கிறது. அவர் நம்ம அன்பு வைத்து, அப்ப அவர் அன்பு வைத்து ஆஸ்வதிக்கும் போது நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், உடன்படிக்கைகளை பண்ண சொல்லுகிறார். அதனால நமக்கு ஒரு பொருத்தனைகளை பண்ண சொல்லுகிறார். அதனால நமக்கு என்ன செய்யறாருன்னா, ஒரு ஆணை இட்டு கொடுக்கிறார். இப்படியெல்லாம் ஆஸ்வதிப்பேன், இப்படியெல்லாம் பெருக பண்ணுவேன், இப்படியெல்லாம் கொடுப்பேன். அப்போ கொடுப்பேன் என்று சொன்னவர், ஆணையிட்டவர், அதை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போ எல்லாவற்றிலும் அவர் உங்களை ஆஸ்வதித்து அவர் உங்களை என்ன செய்கிறாரு, உயர்த்துகிற தேவன். காரணம், உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்தவர். அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள பெரியவராக இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் தான் பார்த்து சொல்றாரு, உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஏன்னா 1 தீமோத்தி 6வது அதிகாரத்துல 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவர்களை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடும்படி. அப்ப அடையும்படி எதை அடையும்படி? அப்ப கர்த்தர் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது உனக்கு கொடுப்பேன் என்றவர், ஆணையிட்டு கொடுத்தவர், உன்னை பெருக பண்ணுவேன் என்றவர். எப்பொழுது அப்படின்னா, ஒரு தேவனுடைய மனுஷனுக்குள்ள, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தெய்வீகமாய் வாழுகிற, பரிசுத்தமாய் வாழுகிற, ஆண்டவரே ஆண்டவரே என்று எப்பொழுதுமே அவருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவைகள் காணப்பட வேண்டும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்று சொன்னால், நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் நாம அடையும்படி நாட வேண்டும். அப்படி நாடுகிற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. எந்த ஆசீர்வாதம்? அவர் மேல அன்பு வைத்து உன் ஆசீர்வதிப்பேன் சொன்னவர், ஆசீர்வதித்தேன் சொன்னவர். எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதிப்பார். உன் என்னை ஆசீர்வதிப்பார், மாப்பிசைகள் தொட்டியும் என்னை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார், மிருகஜீவன் ஆசீர்வதிப்பார்.
உன்னுடைய நிலத்தின் பிரிய எல்லா கனிகளையும் ஆஸ்வதிப்பார். உனக்கு எப்போது எண்ணெயும் அப்பமும் குறையாதபடிக்கு எண்ணெயை ஆஸ்வதிப்பார். அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் கடந்து வர வேண்டும்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட இந்த சாந்த குணம் இருக்க வேண்டும், இந்த சாந்தம் இருக்க வேண்டும், அன்பு இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், தேவ பக்தி இருக்கணும், நீதியை நாம் என்ன செய்யணும் இருக்கணும், பொறுமையா கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் இந்த ஆசீர்வாதம் ஆணையிட்டு சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றார். அப்ப உன்னை பெருக பண்ணுகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஏன் தெரியுமா? எப்பொழுது அவர் உண்மையில் அன்பா இருக்கிறார். அப்ப உண்மையில் அன்பு வைத்தபடினாலதான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறார். எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிறோம், அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. அவைகளால் அவன் ராஜ கிரீடத்தை அவன் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான். வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயா. அப்போ வஸ்தியின் ஸ்தானத்துல அவ ஸ்திரீயா. ஏன் வஸ்தியின் ஸ்தானத்துல எஸ்தர் வந்து பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம் கிடைத்தது? ராஜா பிரியமானவர்களே ஏன் இந்த எஸ்தருக்கு இவ்வளவு பெரிய அன்பு வைத்து, எஸ்தர் மேல இவ்வளவு நேசித்து அன்பு வைத்து எல்லா கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவருடைய சமூகத்தில் அதிக தயவு கிடைத்தது? ஏன் வஸ்தியினுடைய ஸ்தானத்துல இவங்களை கொண்டு வச்சாங்க? ஏன் வஸ்திக்கு என்ன ஆனது? அவள் கீழ்ப்படியவில்லை, அவள் அடங்கவில்லை. பெண்கள் அடங்கிதான் இருக்கணும், பெண்கள் கீழ்ப்படிதான் இருக்கணும். அப்போ இவள் செய்தது போல தேசத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் செய்வார்கள் என்று எண்ணிதான் வஸ்திய அவன் என்ன செஞ்சான்? அவன் ராணியா இருந்தா யாரா இருந்தா ராஜா சொல்லுக்கு கீழ்ப்படியலனா, ராஜா சொல்லு பேச்சு அவ கேட்கலன்னு சொன்னா அவளை தூக்கி தள்ளிடணும். அதேதான். அப்போ தேவனுடைய சபையில உட்கார்ந்துட்டு தேவனுடைய பிள்ளைங்க கீழ்ப்படியல அடங்கலன்னு சொன்னா நீ யாருன்னு சொன்னா நீ கீழ்ப்படியாதவ அடங்காப்படியாதுன்னு தான் ஒரு பேர் வரும். அப்படி நாம இருக்கக்கூடாது. எஸ்தரை போல உண்மையில தேவன் அன்பு வைக்க வேண்டும். ராஜா சமூகத்துல பிரியமானவங்களை எப்படி அவளுக்கு அதிக தயவு கிடைத்ததோ, ராஜாவாகிய அவருடைய கண்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கணும்? தயவு கிடைக்கணும். அவர் உங்க மேல அவ்வளவு அன்பு வைக்க வேண்டும். அப்படி அன்பு வைக்க வேண்டும்னா எஸ்தரை போல நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். தன் அழகை அவள் பிரியமானவர்களை எப்பொழுதுமே தவறாய் பயன்படுத்துவது கிடையாது. அவ்வளவு அழகு. யாரை விட? வஸ்தியை விட இவங்க அவ்வளவு அழகு உள்ளவங்களா இருந்தாங்க. என்ன? கீழ்ப்படுத்தல் தான். தன்னுடைய வளர்ப்பு தகப்பன் தான். ஆனா அந்த வளர்ப்பு தகப்பன் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்தார்கள். ஊழியக்காரனுக்கு சொல்லட்ட விசுவாசி கேட்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கு. அந்த ஆசீர்வாதத்துக்கு பிரியமானவர்களே எங்க இருந்து வருது? ஊழியக்காரனுடைய வார்த்தை எப்படி வருகிறது அது கவனமா கேளுங்க. அந்த வார்த்தை கேட்டோம்னா அது கவனமா இருக்கு. அப்போ பிரியமானவர்களே எஸ்தர் வந்து தன்னுடைய தகப்பன், வளர்ப்பு தகப்பன் ஆகிய தந்தையாகிய மொத்தகா என்ன சொன்னாரோ அதை அவங்க கேட்டாங்க, அதுபடி செஞ்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னாக்கா கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறது நீங்க என்ன செய்யுங்க? கேளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல 15வது வசனமோ, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 13வது வசனத்தையும் வாசிக்கின்ற பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 13:35, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று. அப்போ உங்களை எல்லாரும் அவருடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. தன் சிநேகிதனுக்காக கொடுக்கணும் உயிரை. சிநேகிதர்கிட்ட எல்லாம் மனைவி கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, சிநேகிதர்கிட்ட சொல்ற போல
சிநேகிதி கிட்ட சொல்றப்பல தன் கணவன் கிட்ட பேச மாட்டாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லப்பட்டு இருக்குனாக்கா, நீங்கள் பிரியமானவர்களே மல்கியா புத்தகத்துல பாத்தீங்கன்னா, அவனை போவாதீங்க, அங்க திருட்டாதீங்க, நான் இங்க பாத்தீங்க நீங்க அங்க போய் திட்டீங்க, நான் ஏதோ பேசிட்டு நீங்க மேல அங்க கொஞ்சிட்டு இருக்க. அங்க என்னன்னா, அவள் உடன்படிக்கையுடைய தோழியும் உடன்படிக்கையுடைய யாரா இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ மனைவியாகப்பட்டவள் யாரா இருக்க வேண்டும்னா, முதலாவது தோழியா தான் இருக்கணும். யாரா இருக்கணுமா? தோழியா தான் இருக்கணும். ரெண்டாவது மனைவி. மனைவி எங்க? படுக்கறை கட்டில மட்டும்தான் மனைவி, அங்க அந்தஸ்து. ஆனா அதன் பிறகு யாரா இருக்கணும் அவங்க? அதுக்காக அன்பான ஒரு தோழி என்ன உலகத்துல சொல்லுவாங்க, என்னது அழகான ஒரு என்ன சொல்லுவாங்க, அழகான மனைவி, அன்பான துணைவியே என்ன சொல்லுவாங்க, ஏதோ பழமொழி சொல்லுவாங்க. உறங்க போல ஒரு கூத்தியாலும் என்னது அன்பான ஒரு மனைவி எப்படின்ட்டு அல்ல சொல்லுவோமா. இதெல்லாம் வந்து உலகத்துக்கு வேணும்னா இந்த பழமொழி எல்லாம் என்ன செய்யும், சூட் ஆகும். இங்கெல்லாம் அது என்ன செய்யாது, சூட்டாவே ஆகாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களா, அங்க அழகா சொல்லப்பட்டு இருக்கு. முதலாவது தோழியா, மனைவியாகப்பட்டவங்க தோழியா இருக்கணும், கணவனாகப்பட்டவன் தோழனாய் மாறணும். அப்ப தோழன் தோழினா நண்பர்களாய் மாறணும். அப்ப நண்பர்களாய் மாறும்பொழுதுதான் ஒருத்தவங்க கதையை சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்ப ஒருத்தவங்க கதையை சொல்லி அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்போ? இரவு நேரத்தில் கட்டில் இறங்கி போனதான் மனைவி, அதன் பிறகு தோழி. அதுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே வழி ஆண்டவர் அடிக்கிறார். அதுக்காக ஒரு தோழி சொல்லப்பட்டு ஒரு தோழியை எடுத்துக்கலாமா, ஒரு தோழியை நாம செட் பண்ணிக்கலாமா? அதுக்கு அங்க போல வம்பு தான் வரும். ஒரு தோழனை செட் பண்ணிக்கலாமா? செட் பண்ணிக்க முடியாது. ரெண்டு பேரும் கணவன், ஒரு மனைவியாகப்பட்டவன் தோழியா இருக்க வேண்டும், ஒரு மனைவியாகப்பட்டவன் கணவன் அதே மனைவியா தான் இருக்க வேண்டும். எங்க மனைவியா இருக்கணும், எங்க தோழியா இருக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கணவனாகப்பட்டவன் எங்க நண்பனாக தோழனா இருக்கணும், எங்க கணவனாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் போதுதான் கிறிஸ்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இனிமையா இருக்கும். ஹலோ, எப்படி இருக்கும்? இனிமையா. அப்ப கிறிஸ்துவுடைய அன்பு இனிமையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதான் சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலோ இல்ல. அப்ப சிநேகிதனுக்காக விட்டு கொடுப்பான், சிநேகிதனுக்காக பாடுபடுவான், சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பான். அதே போலதான் உங்களுக்கு நல்ல சிநேகிதர் யார் என்று சொன்னார், இயேசு கிறிஸ்து தான். முதல் சிநேகிதர் இயேசு கிறிஸ்து. இரண்டாவது உங்களுக்கு சபை இருக்கு, சபை தான் உனக்கு நல்ல ஒரு சிநேகிதரா இருக்கு. எப்பொழுதும் நீ சபையை நல்ல சிநேகிதனா ஏற்படுத்தி கொண்டா நீ சபைக்கு எப்பொழுதும் வந்து உட்காந்துட்டே இருப்பார். சபையில் எப்போதும் பாதப்படி இருக்கும். இதோட இன்னைக்கு போவேன், இதோட போயிடும், அதோட நாம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து நிற்போம். அப்படி இல்லை, நீ சபையை நல்ல ஒரு சிநேகிதனா ஏற்படுத்திக்கினா ஒன்னு எப்போதுமே உன்னுடைய மைண்ட் எங்க இருக்குன்னா சபைகிட்ட இருக்கும். நீ ஆண்டவர் நல்ல சிநேகிதர் எப்போதும் உன் மைண்ட் அங்க இருக்கும், வேற எங்கேயுமே போகாது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நீ நல்ல ஒரு சிநேகிதனாயிரு, நல்ல ஒரு தோழனாயிரு, நல்ல ஒரு தோழியாயிரு, நல்ல ஒரு நண்பனா அவரோட இரு. வஸ்தி ஸ்தானத்துல நீ தள்ளப்படுகிறவட காணப்படாதீங்க. எஸ்தருடைய ஸ்தானத்துல அதிக தயவு ஆண்டவத்தை பெற்றுக்கொள்வர்களா அப்படிப்பட்ட பிள்ளைகளா நீங்க மாறுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் தேவன் ஆஸ்வதிக்கிறார். அப்ப உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆஸ்வதிப்பேன் சொன்னவர், உனக்கு பிரியமானவர்களே கொடுப்பேன் என்று சொன்னவர், ஆணையிட்டு கொடுத்து உன்னை பெருக்கு பண்ணுவேன் சொன்னவர், நிச்சயமா உங்களையும் உன் பிள்ளைகளையும் மிருக ஜீவனுடைய நிலங்களையும் உங்களுடைய எண்ணெயும் அப்பத்தையும் குறைவில்லாத ஆசீர்வதிப்பார். சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, அன்பு பக்தி விருத்தியை உண்டாகும். அப்போ தேவனுடைய அன்புக்குள்ள நீங்க கடந்து வந்தீங்கன்னா தான் அந்த ஆசீர்வாதத்தை பேர். அப்போ தேவனுடைய அன்புக்குள்ள கடந்து வரும்போது அன்புதான் பக்தி விருத்தியை உண்டாகும். இப்போ நாங்களாம் பிரசங்கம் பண்றோம்னா நாங்க பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்ததுனால அந்த பிரசங்கத்தை பண்ண முடியாது. அங்க ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சும்மா ஒரு பேட்டர்ன் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சும்மா ஒரு எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். பயங்கரமா எழுந்திரிச்சு பிரசங்கம் பண்றார். யாரு 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 அப்போ சொல்ல செய்யறாங்க, ஒவ்வொருத்தரும் எழுந்து பிரசங்கம் பண்றாங்க. அப்ப பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அப்பா இவங்கெல்லாம் யாருப்பா, இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதப்பா, இவங்கெல்லாம் கல்லாதவர்களப்பா, இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாத, எப்படிப்பா இவ்வளவு மகத்துவத்தை இவங்க என்ன செய்யறாங்க பெற்றிருக்கிறாங்க, இவ்வளவு பேசுறாங்க, படிப்பு அறிவு அவங்களே சொல்றாங்க. யார் சொல்றது? யூதர்கள் சொல்றாங்க. யூதர்களுக்கு இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்கெல்லாம் என்ன பேசுறவங்க, இவங்களை என்ன பேச பிடிச்சிருந்தாங்க, மீன் பிடிச்சிருந்தவங்க. நம்மளாம் நம்ம பிள்ளைகளை பார்த்து நீ ஒண்ணுக்கு லாய்க்கலடா, நீ என்ன அது பண்ணி மேய்க்க தாண்டா லாய்க்கு அப்படின்னு, ஒண்ணுமே லாய்க்கல, நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு அப்படின்னு.
ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லை பாஸ்டர். இவன் என்னது ஆடு மேய்க்க தான் லாக்கி. இன்னைக்கு ஆடு மேய்ச்சி தான் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம், அதாவது 12 லட்சம் கோடி சம்பாதிக்கலாம் மட்டும். இன்னைக்கு நான் ஒரு இதில் பார்த்தேன், ஆடுகளை வளர்த்து ஆடு மேய்ச்சி ஒரு 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 இன்னொரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். ஒரு மனிதன் மாடு ஓட்டிட்டு வரான், முன்னாடி அவன் வரான், மீதி அவன் பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100-200 மாடுகளுக்கு வருது. அவன் முன்னாடி ஒத்தாளா போறான். நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒத்தாளா போறான். அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னா ஒரு மாசத்துக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். எதை பேசி மாடு எதுக்கு லாய்க்கில மாடு அவன் தான். எதுக்கு பண்ணி இன்னைக்கு பண்ணில அவ்வளோ காசு, வெள்ளை பண்ணி அவ்வளோ காசு ஒண்ணுமே அவனுக்கு இல்லை. அப்படி தூக்கி கட்டி வச்சு போறான், கீழே என்ன விட்டுறான், சுத்தி மீன் குட்டையை வச்சிடறான், சுத்தி என்ன வச்சிடறான், பண்ணி வச்சு போறான். பண்ணி வச்சுட்டு இருக்கிற எல்லா என்னது அந்த அழிவு போன காய்கறி எல்லாம் கொண்டாந்து என்ன செய்யறான், வெள்ளை பண்ணிக்க அதை போடுறான். அந்த என்னது குளத்தை சுத்தி என்ன செய்யறான், பண்ணி ஆக்கி விட்டுட்டான். அது போடுற சாணம் எல்லாம் யாருக்கு வெறுவா போயிடுது, மீனுக்கு வெறுவா போயிடுது. இதுக்கெல்லாம் சாப்பிட்டா அங்கேயும் சம்பாதிக்கிறான், இங்கேயும் சம்பாதிக்கிறான். பண்ணி மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லுவாரு, அவன் தான் பல லட்சம் சம்பாதிக்கிறான். மாடு மேய்க்க லாய்க்கு அவன் தான் பல லட்சம் சம்பாதிக்கிறான். ஆடு மேய்க்க அவன் தான் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். அதனால யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈவாவை நினைச்சுக்கிட்டு குறைவா நினைச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் எந்த பைபிள் கிடைச்சி நாங்கள் என்ன செய்யலாம், படிச்சுட்டு வந்தா கூட பைபிள் கலை படிச்சு வந்தாலும் எதுக்கு தெரியுமா, அதான் நான் போல வாங்க சொன்னேன். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பட்டத்துக்கு தான். எவ்வளவு தூரம் நாங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமோ அப்பதான் எங்களை நாங்கள் என்ன செய்ய முடியும், வலுப்படுத்திக் கொள்ள முடியும். எவ்வளவு அபிஷேகம் பெறணுமோ அப்பதான் இது முடியும். வெள்ளிக்கிழமை இந்த செய்தியை கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இந்த செய்தியை நான் ஃபீட் பண்றேன், டைப் பண்ணி கொண்டு வரேன். 7 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல. நீங்க 1 மணி நேரம் கேட்கறதுக்கு அல்பம் சிலுப்பமா இது இந்த வார்த்தை தானே, இந்த வசனம் தானே, இதெல்லாம் நமக்கு தெரியாதா, இதெல்லாம் படிக்கலையா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இந்த செய்தி 1 மணி நேரம் செய்தி பேசுறதுக்கு 7 மணி நேரம் நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யறேன், உட்காந்து டைப் பண்ணி எடுத்துக்குவோம். உங்களுக்கு என்ன சர்வசாதாரணமா இருக்கலாம். ஆனா இந்த செய்திகளை நாங்க டைப் பண்ணுறதுக்கு, அதை எடுக்கிறதுக்கு, இது போக்குறதுக்கு, எந்த இடத்த போக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ என்ன செய்யறோம், பயபக்தியா பேசி 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 நம்ம கொண்டு வரோம். ஆகையினால முதலாவது அன்பு பக்தி விருத்தியை உண்டாகும். 1 அதிகாரம் 1வது வசனம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து விஷயத்தில் நல்லா இருக்கும் அறிவு உண்டாகும். நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். எது பக்தி விருத்தி உண்டாக்கும்? அன்புதான். அன்புதான் என்ன உண்டாக்கும்? பக்தி விருத்தியை உண்டாக்கும். அறிவு என்ன உண்டாக்கும்? நான் படிச்சுட்டேன், நான் பயங்கரமான லிட்ரேச்சரு, நான் பயங்கரமான ஆளு, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் நல்லா ஓடுறேன், நான் அப்படியே இப்படியே ஆச்சு அப்படின்னு நாம நினைப்போம். அது என்னன்னா அறிவு அறிவு பெருக பெருக விஞ்ஞானம் பெருகும். அறிவு பெருகும் போது விஞ்ஞானங்களும் என்ன செஞ்சா இருக்கு, ஒரு வகையில பெருத்துட்டே தான் இருக்கும். அவன் சொல்லுவான் விஞ்ஞானத்தினால தான் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னுவான். இல்ல, அவனுக்கு அறிவு பெருக்கும் போது என்ன, அவனுக்கு விஞ்ஞானம் பெருசா தெரியுது. ஆனா இவைகள் எல்லாம் உண்டாக்குனவர் யார் என்பது அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் வேதம் தான் இருக்கு. நீங்க பிரசங்க 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்பு உண்டாம், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் சொல்லப்பட்டிருக்கு. அறிவு பெருகும் போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும், அவன் நோவு பெருத்துவிடும். அப்போ ஒரு மனுஷனுக்கு அறிவு என்ன உண்டாக்கும், இருமாப்பை உண்டாக்கும். ஆனா அன்புதான் பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்ப தேவனுடையத்துல இருந்து நீ ஆஸ்வதிக்கப்படணும்னா உண்மையில அன்பு வைத்து உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர், கொடுப்பேன் என்று சொன்னவர், ஆணையிட்டு கொடுத்தவர், உன்னை பெருக பண்ணுவேன் சொன்னவர் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். நீங்களும் நானும் அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கிட்டே இருக்கும். அதிகாரிகமாய் அன்பு பக்தி விருத்தி உண்டு பண்ணணுமே தவிர அறிவுனால அது இருமாப்பாய் மாறிவிடக் கூடாது. இன்னைக்கு பாருங்க எல்லா இடங்களையும் பாருங்க. ஒரு சபை இருந்தா, ஒரு ஊர்ல ஒரு சபை இருந்தா, அந்த இடத்த வளர்ந்த இடத்துல இருந்தா ஒரு சபை கொண்டு வந்துருவான். யார் தெரியுமா? இவனு நிக்கிற காய் பிடிச்சி வந்தான். ஒரு சபை இருக்குன்னு அவனுக்கு என்ன இருக்காது, அறிவே இருக்காது. ஒரு ஊர்ல பாருங்க, ஒரு கோயில் கட்டி இருப்பான், ஆனா அந்த ஊர்ல 38 கோயில் இவ்வளவு கட்டிடுவான். ஒரு ஊர்ல ஒரு மாதா கோயில் இருக்கு, அப்புறம் எதுக்கு அங்கங்க கேள்வி உள்ள கட்டி நடக்குறீங்க? ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோயில கட்டா ஊருக்கு தெருக்கு முச்சாந்து போற அவன் ஒரு என்ன செஞ்சுக்கிறான்,
ஒரு சிலையை வச்சுக்கிறான், 3 கல்லை வெட்டுக்கிறான், ஒரு என்ன செய்கிறான், ஒரு மரத்தை வச்சுக்கிற மரம் வந்துட்டா போது, ஒரு மரம் வந்துட்டா போது, ஒரு புத்து வந்துட்டா அதை சாமி வைக்கிறான். நாமளும் என்ன செய்யறோம், கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறோம், ஒரு இடத்துல ஒரு கோயில் இருக்கு, அப்புறம் தெருவுக்கு ஒரு முச்சாந்தி போல வச்சுக்கிறோம். அப்ப நம்ம யாரு மாடல பின்பற்றோம்? அதே போல ஒரு சபை இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல இன்னொரு சபை வருது, அவன் யார், அவன் விக்கிரகாய் பிடிச்சவன், அவன் விக்கிரகாய் பிடிச்சவன். ஏன்னா அவன் பெரும், அதாவது அவனுக்கு ஆசை, இந்த இடத்துல ஒரு சபை இருந்தா அவ்வளவு பேர் வராங்க, இந்த இடத்துல நம்ம சபை வச்சா பாதி பேர் வருவாங்க, நம்மளே பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவன் பண ஆசையில வரான். அப்ப விக்கிரகம், பணம் என்பது விக்கிரகம் அல்ல சொல்லுவோமா? சபை, நமக்கு சபை தேவை, ஊருக்கு ஊரு சபை தேவைன்றோம். இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போய் சபை நடத்தலாம், இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போய் சபை என்ன கட்டிக்கலாம். அப்ப இருக்கிற இடத்துல ஒரு பாசம் வந்து உட்கார்றாங்க, அவன் பேராசை பிடிச்சுவான். அப்ப பொருளாசை என்ற விக்கிரகம், என்ன விக்கிரகம்? பொருளாசை என்ற விக்கிரகம். அப்போ இங்க அழகா சொல்றாரு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியும். அறிவு தான் என்ன உண்டாக்குது, உண்டாக்கும், அன்பு தான் பக்தி விருத்திய உண்டாக்கும். அப்ப அறிவு பெருக 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 மனுஷனுக்கு இருமாப்பு என்ன செஞ்சே இருக்கும், அதிகரிச்சுட்டே இருக்கும். நீங்க நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல நீங்க 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பகை விரோதங்களை எழுப்புதான். பகை என்னதை உண்டாக்கும், விரோதங்களை எழுப்பும். அன்பு சகல பாவங்களையும் மூடும் அப்படின்ட்டு. அப்ப அன்பு என்ன மூடும், சகல பாவங்களை என்ன செய்யும், மூடணும். அன்பு பக்தி விருத்தி உண்டாக்கும். அன்பு என்ன உண்டாக்குது, சகல பாவங்களை என்ன செய்கிறது, மூட செய்கிறது. அப்ப தேவனிடத்துல அன்பு போக 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 அவரிடத்துல அன்பு அதிகரிக்க 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 நீ எதை செய்ய போக மாட்ட, பாவத்தை செய்ய போக மாட்ட.